கிரேசியுடைய கன்வீனர் அண்ணன் அவர்களுக்கும் அக்காவுக்கும் இந்த நாள் திரும்ப நாளை காண்கிற அவர்களுக்கு நாங்கள் கிரேசி குடும்பத்தின் சார்பில் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமீகவே நிசாவுதியும் சுத்தரே நீத்தம் மகிழவே விசிறுவான ஜோதி கதிரிங்கே மெசியாயும் மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர் வாதித்திடும் இம்மண மக்களோடென்றும் என்றும் தங்கிடும் உம்மையே கண்டும் பின் செல்லும் ஓங்க செய்தருளும் இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்துடன் பாக்கி சூட்சமே உம்மிலே தங்கி தரிக்க ஊக்க மாறுடுமே விசிறுவான ஜோதி கதிரிங்கே மெசியாயும் மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் நம்மதில் இருக்கிற ராஜசிங்கனை இதற்காக ஜெபிப்பாங்க ஆசீர்வாதத்துக்காக. இன்னும் அநேக திரும்ப நாட்களை ஆண்டவர் கண்டு ஆண்டவர் சந்தோஷமாக அவங்க இருக்கணும். கிரேசி ஊழியத்துக்கு அடிக்கடி கலந்து கொள்ளணும். என்னுடைய ஆசை பிரகாரம் இந்த வாக்கர் இல்லாத அவங்க நடந்து வரணும். கட்டாயம் நடக்கும். ஆண்டவர் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு வாக்கரோடு நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக கரம் பிடித்துக்கு நடந்து வரணும். நடக்கும். ஆண்டவர் கட்டாயம் செய்வார். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை படைத்தவர். அடுத்த திருமண நாளுக்கு இங்கே அவங்க அப்படி நிற்பாங்கன்னு சொல்லி நான் கற்றுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். டாக்டர் சொல்லட்டும், எத்தனை ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கட்டும், சப்பானியை நடக்க செய்த ஆண்டவர் இவர் நடந்து தான் இருந்தாங்கல்ல. இடைப்பட்ட நாட்கள் தான் சில பலவீனங்கள் வர முடியாதா வருவார்கள். நான் கற்றுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நான் சொல்ல அவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்துக்காக அண்ணன் ராஜசிங்கன்னு ஜெபிப்பாங்க. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தெய்வமே, இந்த அருமையான மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இம்மட்டும் சுகம்பலன் ஜீவன்லாம் கொடுத்து எங்களையும் கண்ணோக்கி பார்த்து எங்களை கரம் பிடித்து நடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரங்க தாவே. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அது வல்லமையான கரம், அது மகிமையான கரம், அது பரிசுத்தமுள்ள கரம் எங்களை தாங்கி அன்றை வழிநடத்தி வருகிற தேவக்காக ஸ்தோத்திரங்க தாவே. நன்றி. ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் கூடவே இருந்து எந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னீரே, அதே விதமாக கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எந்த சூழ்நிலையில் அவளை கைவிடாமல் அன்றைய நீ பாதுகாத்துக் கொண்டீரே, அதற்காக அது கிருபை அவளோடு இருக்கட்டும் கர்த்தாவே. அவளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவளை பலப்படுத்துங்க கர்த்தாவே. பலவீன நாட்களிலே பலன் கொடுத்து அவளை தாங்கி அன்றே நீ கண்டின் மணி போல் காத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ நாங்கள் பிள்ளைகளுக்காக உமது பாத்திலே காத்திருந்து ஜெபித்திருக்கிறோம் கர்த்தாவே. அவளுக்கு கிருபையாய் அவளுக்கு கண்ணோக்கி பார்த்து நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து எங்கள் மத்தியில் கிரேசியிலே சாட்சி சொல்வதற்கு உதவி செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே அவர்கள் 35வது திருமண நாளை காண்பதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறேங்க தாவே. இன்னும் பிள்ளைகளை பலப்படுத்துங்க தாவே. அநேக ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் வாழ்விலே நீ கட்டளையிட வேண்டும் என்று மகரத்தில் தருங்க தாவே. இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலே உமக்காக வைராக்கியமாக வாழவும், உமக்காக அன்றைய அநேக காரியங்களை செய்து முடிக்கவும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை சத்துவத்தை தாருங்க தாவே. இருக்கிற இடங்களிலே உமக்கு சாட்சியாக வாழ்ந்து கத்தாவே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அவளை மாற்ற வேண்டும் என்று முதுகரத்தில் தருங்க தாவே. சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அவர்கள் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்கவும்
அவர்கள் மேல் நீ உமது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி அவளை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று உமது கரத்தில் தருகிறேன் தாவே. உமது ஆளுகையின் கரம் அவளை காத்துக்கொள்ளட்டும், குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும், குடும்பத்திலே உமது கிருபையின் கரம் இருக்கட்டும் தாவே. சூசனுக்காக ஜெபிக்கிறேன், அவளை ஆசீர்வதிங்க தாவே. அவர் செய்கிற பணியை ஆசீர்வதிங்க தாவே. அவள் போக்கிலும் வரத்திலும் பிரயாணத்தை காத்துக்கொள்ளுங்க தாவே. அவளுடைய எதிர்கால வாழ்க்கையும் பிள்ளைகள் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு கத்தாவே. பிள்ளையும் பலப்படுத்த வேண்டும் என்று கருத்தில் தருவீங்க தாவே. முது கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டுங்க தாவே. முது அன்பினால் அவளை இடைகட்டி காத்துக்கொள்ளுங்க தாவே. முது சட்டையின் மறைவிலே பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க தாவே. எல்லா சூழ்நிலைகளும் முது அன்பின் கரம் இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் பாதம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கணவன் மனைவியாக இணைந்து இந்த கேக் கட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் நடராஜன் வாங்க. உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதம், துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. சந்தோஷம் இல்லை? இதுதான் எங்கள் வாழ்க்கை கிரேஸ் டிவியில் கிடைத்த ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டு நாம மாத்திரமே மேம்படுவதால் காஸ்பல் வைப்ரேஷன் அப்படின்னு ஒரு மியூசிக் இது ஒன்று தொடங்கணும். இந்த வருஷம்ண்ணே 1991. ஆமாம், முதல் கல்யாணம் வந்து அன்னை கல்யாணத்தில் தான் நாங்கள் அந்த மியூசிக் கச்சேரி வந்து ஆரம்பித்தோம். ஒரு பெரிய அளவில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது வந்து தடைப்பட்டுச்சு. ஆனாலும் முதல்ல அந்த அன்னை வீட்டில் வாழ்த்து பாடல் இந்த மேடையில் வந்து நான் முதல்ல அந்த பாடல் பாடினேன். அக்காவும் அண்ணனும் விரும்பி கேட்டதுனால அந்த பாடலில் ஒரு 2 ஸ்டான்ஸாக நான் பாடுறேன். பாடிட்டு மணமகனை மணமகளை வாழ்த்திடுவோமே, மலரென கவி பாடி வாழ்த்திடுவோமே. மணமகனை மணமகளை வாழ்த்திடுவோமே. இருவரும் ஒன்றாய் இறைவன் அன்பால் இசைந்துள்ளம் இணைந்தென்றும் வாழ்ந்திடவே. இருவரும் ஒன்றாய் இறைவன் அன்பால் இசைந்துள்ளம் இணைந்தென்றும் வாழ்ந்திடவே. ஈடிலா இன்பம் ஜோடியாய் காணு, ஈடிலா இன்பம் ஜோடியாய் காணு. மலரென கவி பாடி வாழ்த்திடுவோமே. ஓ மணமகனை மணமகளை வாழ்த்திடுவோமே. மலரென கவி பாடி வாழ்த்திடுவோமே. ஓ மணமகனை மணமகளை வாழ்த்திடுவோமே.
சுமதியும் வாழ்ந்திடவே ஈடில இன்பம் ஜோடியை காணு, ஈடில இன்பம் ஜோடியை காணு, மலரென கவி பாடி வாழ்த்திடுவோமே. ஓ மணமகனை மணமகளை வாழ்த்திடுவோமே, மலரென கவி பாடி வாழ்த்திடுவோமே. ஓ மணமகனை மணமகளை வாழ்த்திடுவோமே. புத்திர பாக்கியம் புகழும் செல்வம் அத்தனையும் பெற்று ஆனந்தமாய், புத்திர பாக்கியம் புகழும் செல்வம் அத்தனையும் பெற்று ஆனந்தமாய், இத்தரை மீதில் நித்தமு வாழு, இத்தரை மீதில் நித்தமு வாழு, மலரென கவி பாடி வாழ்த்திடுவோமே. ஓ மணமகனை மணமகளை வாழ்த்திடுவோமே, மலரென கவி பாடி வாழ்த்திடுவோமே. ஓ மணமகனை மணமகளை வாழ்த்திடுவோமே. சுந்தர் சிங் அண்ணனுக்கும் ஞானவழி அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. 35 ஆண்டுகளுக்கு முன்பால் ஒரு பேக் போன மாதிரி இருக்குது, அந்த நினைவெல்லாம் வருது. ரொம்ப நன்றி.